அன்புடையோரே அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பும் உணவும் இஸ்லாம் காட்டும் ஆரோக்கியமான வழிமுறை என்ற தலைப்பின் கீழ்தான் இன்று நாம் காணவிருக்கின்றோம். அன்பானவர்களே, இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பு என்பது வெறும் பசியையும் தாகத்தையும் தாங்குவது மட்டுமல்ல, அது நம் உடலையும் உள்ளத்தையும் சீரமைக்கும் ஒரு பயிற்சியாகும். குறிப்பாக நோன்பு காலங்களில் நாம் உட்கொள்ளும் உணவு முறை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த நெறிமுறைகள் உடல் ஆரோக்கியத்திற்கு ஆன்மீக மேம்பாட்டிற்கும் மிக அவசியமானவையாக இருக்கின்றது. சஹர் உணவின் முக்கியத்துவம். பலர் தூக்கத்திற்காக சஹர் உணவை தவிர்க்கிறார்கள். ஆனால் சஹர் உணவில் பரக்கத், அருள் இருப்பதாக நபிகளார் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதாரம்: நீங்கள் சஹர் உணவு உண்ணுங்கள், நிச்சயமாக சஹர் உணவில் பரக்கத் இருக்கின்றது. சஹீஹ் புகாரி 19:23. சஹர் உணவு நோன்பு நோற்பவருக்கு பகல் நேரத்தில் புத்துணர்வை தருகிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இஃப்தாரில் அவசரம் காட்டுதல். நோன்பு திறக்கும் நேரம் வந்தவுடன் தாமதிக்காமல் நோன்பு திறப்பது சுன்னத்தாகும். ஆதாரம்: மக்கள் நோன்பு திறப்பதில் அவசரம் காட்டும் காலமெல்லாம் நன்மையிலிருந்து கொண்டே இருப்பார்கள். சஹீஹ் புகாரி 19:57 அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மிதமான உணவு முறை மிக முக்கியமான ஒன்று. நோன்பு காலங்களில் நாம் செய்ய வேண்டியது இது. நோன்பு திறந்தவுடன் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு நாள் முழுவதும் பசியோடு இருந்ததற்காக தட்டில் உள்ள அனைத்தையும் வயிறு முட்ட வரை உண்பது. இது வணக்க வழிபாடுகளில் சோம்பலை ஏற்படுத்துகிறது. ஆதாரம்: மூமின் இறை நம்பிக்கையாளர்களே ஒரே குடலில் உண்பார்கள், இறை மறுப்பாளர்கள் 7 குடலில் உண்பார்கள் என்பது சஹீஹ் புகாரி 53:97 இந்த ஆதாரம் உள்ளது. விளக்கம்: ஒரு மூமின் பேராசையின்றி குறைவாகவே உண்பார் என்பதை இது உணர்த்துகிறது. ஆதாரம்: நபி அவர்களின் குடும்பத்தினர் அவர்கள் மரணிக்கும் வரை தொடர்ந்து 3 நாட்கள் வயிறு முட்ட உண்டதே இல்லை. சஹீஹ் புகாரி 53:74. உணவை உட்கொள்ளும் ஒழுக்கங்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். உணவை எப்படி அமர்ந்து உண்ண வேண்டும், எந்த கையால் உண்ண வேண்டும் என்பதற்கான புகாரியில் ஆதாரங்கள் உள்ளன. வலது கையால் உண்ணுதல். வலது கையால் உண்ணுங்கள் என்பது நபிமொழி. சாய்ந்து கொண்டு உண்ணக்கூடாது. நான் சாய்ந்து கொண்டு உண்ண மாட்டேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் புகாரி 53:98. சாய்ந்து கொண்டு உண்பது செரிமானத்தை பாதிக்கும் மற்றும் அது பெருமையின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. வீண் விரயத்தை தவிர்த்தல். ரமலான் மாதத்தில் விதவிதமான உணவுகளை தயாரித்து அவற்றை உண்ண முடியாமல் குப்பையில் கொட்டுவது இஸ்லாத்திற்கு நேரெதிரானது. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்ற குர்ஆன் வசனத்திற்கேற்ப நாம் நடப்பது சால சிறந்தது. ஆன்மீக பயன். வயிறு நிரம்ப உண்ணும்போது மனிதன் சோம்பல் அடைகிறான். நோன்பின் நோக்கமே தக்வா, இறையச்சம் என்ற அந்த ஒரு விடயம்தான். மற்றும் இரவு தொழுகையான தராவீஹ் ஆகியவற்றின் முழுமையாக ஈடுபட வேண்டுமானால் இஃப்தாரில் மிதமான உணவு எடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். எனவே இந்த ரமலானில் சஹர் மற்றும் இஃப்தார் வேளைகளில் நபிகளார் காட்டித்தந்த எளிய முறையை பின்பற்றுவோம். நாம் உணவை உட்கொள்ளும் பொழுது உணவை உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதற்கேற்ப இந்த முழு ரமலானையும் நாம் செயல்படுத்துவது மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கும். இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்தஹு.